2 பொண்ணுங்களுக்கு சண்டைனா அதுல வந்து 3ஆவதா எதுக்கு ஒரு ஆம்பளை போயிட்டு வந்து பண்ணணும். இதுதான் எல்லாருமே கமருதீன் மேல வச்ச ஒரு அக்யூசேஷன் தவிர்த்து அதை தாண்டி பாரு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கமருதீனும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனா வெளியில வரும்போது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுமே சரி கமருதீன் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, உன்னால அவளோட லைஃபே காலி. இதைதான் சொல்றாங்க. வெளியில இருக்க நம்மளுக்கும் அதான் ஃபீல் ஆகுது, உள்ள இருக்க அவங்களுக்குமே அதான் ஃபீல் ஆகுது. சில பேர் ஆனா இப்போ என்ன ஆஃப்டர் பாரு வெளில வந்த பிறகு பாருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்களோட ஸ்டோரிஸே பார்த்துருப்பீங்க. பாரு அப்படியே ட்ரெயின் விட்டுட்டு இருக்காங்க. அது ஜென்யூனா இருக்குமா? ஏன்னா இப்ப பிஆருங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிதலுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்குது. ஸோ அதுவுமே பிஆரா இருக்குமா? ஆமா, இப்ப பிஆருங்கிறத பிக் பாஸ்ல ஒரு மார்னிங் டாஸ்காவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சாண்ட்ரா வந்து இந்த டீம்லாம் என்கிட்டயே வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேரை சொல்லி விட்டாங்க பாத்தீங்களா. அன்னையில இருந்தே கமருதீனுக்கு வந்து சாண்ட்ரா மேல ஒரு காண்டு வந்துருச்சு. நிறைய இடத்துல அந்த மனுஷன் அதையே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாப்ல. அண்ட் வந்து அப்கோர்ஸ் வந்து திவ்யாவே வந்து உள்ள அந்த காட் டாஸ்க்ல சொல்லியிருப்பாங்க, இந்த ஓனக்கிழவி உன்னை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்கின்றதை நீ பார்த்துட்டு வந்து எனக்கு கால் பண்ற அப்படின்னு. அதே வார்த்தையே இடத்துல விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி கமருதீன்ட்டே மென்ஷன் பண்ணியிருப்பாரு, உங்களை பத்தி பார்வதி என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்றதை நீங்க வெளியே வந்து பாருங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது 79 ரூபாயில்.